ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 16வது ஸ்லோகம். கவீந்திராணாம் சேதः கமலவனபாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தः கதிசித அருணாமேவ பவதி. விரிஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்காரலஹரி கபீராபி வாக்பிஹி விதததி சதாம் ரஞ்சனமமி. நமஸ்கார பிரியையான அம்பாள் நம் ஹிருதய கமலத்தில் ஷரீர காந்தியும் செம்பருத்தி பூவை போல் சிவப்பு வர்ணமும் உள்ளவளாக அருணா என்கிற நாமத்தோடு விளங்குகிறாளாம். சூரியன் உதிப்பதற்கு முன் வானத்தில் தோன்றும் அழகான இளம் சிவப்பு வர்ணம் சூரிய உதயத்தை காட்டுவதாகும். இதனை அருணோதயம் என்பார்கள். இப்படி தாயாரும் இதமான இளம் சிவப்பு வர்ணத்தில் இருப்பதால் அருணா என்கிற நாமத்தை பெறுகிறாள். இந்த அருணா தேவிக்கு 8 கைகள். ஒரு கையில் பாசம், ஒரு கையில் ஈட்டி, ஒரு கையில் கரும்புவில், ஒரு கையில் புஷ்பபானம், ஒரு கையில் வரமுத்ரையும், ஒரு கையில் அபயமுத்ரையும், ஒரு கையில் புஸ்தகத்தையும், ஒரு கையில் ஜபமாலையும் வைத்து கொண்டு விளங்கி வருகிறாள். இந்த தேவியின் ஸ்வரூபம் அ முதல் லகார மாத்ருகா அக்ஷரங்களால் ஆனபடியால் அக்ஷர ரூபமான சரஸ்வதியே இந்த பராசக்தி என்று தெளிவாகிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தை உபாசிப்பவர்களுக்கு பரிபூர்ண சரஸ்வதி கடாட்சத்தை அந்த அருணாதேவியானவள் வழங்குகிறாள் என்று கூறப்படுகிறது. இனி ஸ்லோகத்தின் வரிகளின் அர்த்தங்களை அனுபவிப்போம். கவீந்திராணாம் சேதः கமலவன பாலா தபருச்சிம். சிறந்த கவிகளுடைய மனமாகிய தாமரை புஷ்பத்தை மலரச் செய்யும் இளம் வெயிலின் காந்தி உடையவளும். அதாவது சூரியன் உதிக்கையில் தாமரை மலரும், நாம் அறிந்ததே. அப்படி கவிகளின் மனதில் கற்பனைகள் தோன்ற அம்பாள் அருள் செய்கிறாள். பஜந்தேயே சந்தக கதிச்சித அருணாமேவ பவதீம். அருணை என்ற பெயருள்ளவளும் சிவப்பு வர்ணம் பவதீம் உள்ளவளான உன்னை எந்த சத்புருஷர்கள் சந்தக பஜந்தே சேவிக்கிறார்களோ, ஆக உன்னை எந்த சத்புருஷர்கள் சேவிக்கிறார்களோ, விரிஞ்சி பிரேயஸ்யாக தருணதர ஸ்ருங்கார லஹரி. பிரம்மாவின் பத்தினியான சரஸ்வதியின் தருணதர ஸ்ருங்கார லஹரி, இளமை பொங்கும் ஸ்ருங்கார ரசத்தின் பிரவாகம் போல்.
அதாவது சரஸ்வதி தேவியின் அருளால் சிருங்கார உணர்வுகள் பெருகும். கபீராபிகி வாக்பிகி விதததி சதாம் ரஞ்சனமமி. ஆக சரஸ்வதி தேவியின் அருளால் சிருங்கார உணர்வுகள் பெருகும். கம்பீரமான வார்த்தைகளில் பாடப்படும் கவிதைகளில் சிருங்கார ரசம், அதாவது அன்பு, காதல், ஆசை இவைகளை வெளிப்படுத்தும் கவிதை சொற்களே கவிதையில் பிரதானமாக இருக்கும். அதை கேட்கும் சபையோர்களும் பரமானந்தத்தை அடைவார்கள், கவிதையை ரசிக்கிறார்கள். இப்படி உபாசகருடைய இதய கமலத்தில் செம்பருத்தி பூவை போல் சிவப்பு வர்ணத்தில் அம்பாள் அருணா என்கிற நாமத்துடன் விளங்குகிறாள். அருணா தேவியை உபாசிப்பதன் மூலம் அதன் மகிமையால் அவருடைய இதயத்திலிருந்து பெருகி வரும் வார்த்தைகளில், கவிதைகளில் காதல், அன்பு, ஆசை ததும்பும் சொற்களே பிரதானமாக விளங்கும். அதாவது சிருங்கார ரசமே மேலோங்கி இருக்கும் அவருடைய கவிதைகளில். அவை கேட்போர்களையும் உற்சாகப்படுத்தி மகிழ்விக்கும். இவ்வாறு பராசக்தியை உபாசித்து பூரண அனுகிரகம் பெற்ற பிராச்சீன கவிகளுள் காளிதாசன் முதன்மையாக விளங்குகிறாள் என்று ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் அம்பாளை உபாசித்து வந்த மேன்மை பொருந்திய கல்விமானாகிய போஜன் என்கிற அரசன் உஜ்ஜயினியை ஆண்டு வந்தார். அவர் சபையில் பிரசித்தமான கவிகள் இருந்தனர். அதில் காளிதாசனும் ஒருவர். ஒரு நாள் ராஜா புலவர்களின் பாண்டித்வத்தை சோதிக்க அந்த சபையில் குசுமே குசுமோத்பத்திகி ஸ்ரூயத்தே நச்ச திருஷ்யத்தே என்று பாடினார். அதாவது புஷ்பத்தில் புஷ்பம் முளைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன், ஆனால் பார்க்கப்படவில்லை என்று பொருள் வரும்படி பாதி ஸ்லோகத்தை கூறிவிட்டு, இதை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு பாதி ராஜ்யம் வழங்குவேன் என்று கூறினார். அங்கு கூடியிருந்த கவிகளுக்கு அந்த வரியை முடிக்க தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். மகாகவி காளிதாசனோ சட்டென்று தன் அருகில் இருந்த தன்னால் அனுபவிக்கப்பட்டு வந்த தாசியின் முகத்தை கையில் ஏந்தி, பாலே தவமுகாம்போஜே திருஷ்டம் இண்டீவரத்வயம் என்று அவளை ஆசையோடு வர்ணிப்பது போல் அந்த வரியை முடிக்கிறார். அதாவது இதனுடைய அர்த்தம், பெண்களின் முகமே தாமரை மலர்தான், அதில் 2 கண்களும் நீலோற்பல மலர், மலருக்குள் மலர் மலர்ந்திருக்கிறது. அதாவது தாமரையில் நீலோற்பல புஷ்பம் போல் முகத்தில் 2 கண்கள் மலர்ந்திருக்கிறது என்ற அற்புதமாக காமரசம் துவனிக்க அரசனின் கவிதையை முடிக்கிறார். சபையோர்களும் புலகாங்கிதம் அடைந்து சந்தோஷித்தனர் என்று வரலாறு கூறுகிறது. இந்த சாமர்த்தியமெல்லாம் எல்லா மனிதருக்கும் ஏற்படக்கூடியது இல்லை. அருணே என்கிற தேவியை இதய கமலத்தில் உபாசிக்கும் புண்ணியவான்களுக்குத்தான் இது சித்திக்கக்கூடியது. அதனால் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் ஜபிப்பவர்கள் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கப் பெறுவர் என்று பலஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத்து. இனி 17வது ஸ்லோகம். சவித்ரீபிர்வாசாம் சசிமணிசிலாபங்கருச்சிபிः வசின்யாத்யாபிஸ்த்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதிஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருச்சிபிः வச்சோபிர்வாக்தேவி வதன கமலாம் மோத மதுரைஹி. சென்ற 16வது ஸ்லோகத்தில் சரஸ்வதி ரூபம் பெற்றவளான தகராகாசத்தில் அருணே என்கிற நாமத்தோடு விளங்குபவளை ஆராதித்தால்
அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஸ்ருங்கார கவிதைகளை படைக்கும் திறன் ஒருவன் பெறுகிறான் என்று அறிந்தோம். இப்படி அருணையாக வீற்றிருந்து அருள் செய்பவள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக 8 வாக்தேவிகள் சூழ கம்பீரமாக அமர்ந்து பக்தர்களுக்கு வாக் விலாசங்கள், வாக் சாத்துரியம், வாக் வன்மைகளை அருள்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியமாகும். இந்த ஸ்லோகமும் முன்னுள்ள ஸ்லோகத்தைப் போலவே சரஸ்வதியின் கடாட்சத்தை குறிப்பிடுகிறது. ஜெகன் மாதாவான ராஜராஜேஸ்வரிக்கு 8 பரிவார தேவதைகள் வச்சினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, காளி என்று ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்களின் சரீர காந்தி சுத்தமான ஸ்பட்டிகம் போல் விளங்கி வரும். இவர்களே லலிதா சகஸ்ரநாமத்தை தேவி சந்தோஷிக்க பாடியவர்கள். ஒரு உபாசகன் இப்படி 8 விதமான சக்திகளோடு வச்சினி தேவதைகளோடு கூடிய அம்பாளை உபாசிக்கும் பொழுது அவன் வாக்வன்மை பெற்று மொழியின் அலங்கார அழகான சொற்களை திறம்பட பயன்படுத்தி காலத்தால் அழியாத பெரிய காவிய நாடகங்களை படைக்கும் திறமை பெறுகிறான் என்று கூறும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளின் அர்த்தங்களை அறிவோம். சவித்ரீபிர் வாசாம் சசிமணி சிலா பங்க ருச்சிபிகி. தேவியானவள் நவரசங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாக் வன்மை, அதாவது சொற்களை பயன்படுத்தும் திறமை சவித்ரிபிகி கொண்டவர்களான சசிமணி சிலா பங்கருசிபிகி. சந்திரகாந்த கல்லை பிளந்தால் அது எவ்வித வெண்மை நிறம் உள்ளதாக இருக்குமோ அதுபோல் அழகிய மகிமை பெற்றவர்களுமான வச்சின்யாத்யாபிகி, வச்சினி முதலான 8 விதமான சக்தி தேவிகளோடு துவாம் சகஜனனி சஞ்சிந்தயதி, சேர்த்து உன்னை எவனொருவன் சஞ்சிந்தயதி வழிபடுகிறானோ, அதாவது அம்பாளை அவளின் பரிவார தேவதைகளான வச்சினி முதலான தேவதைகளோடு காட்சி தருபவளை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ. ரவிவர்மா வரைந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி குலுவிருக்கும் படங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஆக இப்படி வழிபடுபவன் சக்கர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கிருசிபிகி, அவன் அரும் பெரும் பங்கிருசிபிகி மகிமை பொருந்திய காவியங்களை பவதி படைக்கிறான். வச்சோபி வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி. வாக்தேவி வதன கமலா, அதாவது சரஸ்வதியின் தாமரை புஷ்பம் போல் உள்ள முகத்தின் அழகு மனதை ஈர்ப்பது போல மதுரமான வார்த்தைகளால் சொல்லும் பொருளும் அழகுபட அழியாத மகிமை பொருந்திய காவியங்களை அவனால் படைக்கப்படுகிறது என்று அர்த்தம். ஆக அ முதல் ல வரை உள்ள அக்ஷரங்கள் அம்பாளின் ஸ்வரூபம். அக்ஷர ரூபம் கொண்டவள் பீஜாட்சரி. அம்பாளின் முகத்திலிருந்து வாக்விலாசங்கள், அதாவது சொற்கள், வார்த்தைகள் பெருகுவதினால் அம்பாளை வழிபடும் பக்தனுக்கு கவிதைகளும் காவியங்களும் ஸ்லோகங்களும் படைக்கும் திறமை இயல்பாகவே வந்துவிடுகிறது. அம்பாளின் அனுகிரகத்தினால், அவளின் திருஷ்டி பட்டதால், தாம்பூலம் பெற்றதால் ஊமையான பக்தன் பேசும் திறன் பெற்று மூக்க கவியானார். முட்டாளான காளிதாசன் கவி பேரரசன் என்று பெயர் பெற்றான்.
ஆக இத்தகைய மகிமை கொண்ட பராசக்தியை, அவளின் 8 வாக்தேவிகள் சூழப்பட்ட உருவத்தை தியானித்து வழிபடுபவர்களுக்கு சகல வித்தைகளும் அருள் பெறுகிறார்கள் என்று பலஸ்ருதி கூறுகிறது. ஐம் ஹ்ரீம் அக்ஷரமாலிகாயே நமஹ. ஓம் தத்சத். இனி 18வது ஸ்லோகம். தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாவூர்வீம் அருணைம நிமக்னாம் ஸ்மரதி யஹ பவந்தஸ்யத்ரஸ்யத் வனஹரிணசாலீனர்நயனாஹ சஹூர்வஸ்யாவஸ்யா கதி கதி நகீர்வாணகணிகாஹ. அம்பாளை, இளம் சிவப்பு மேனியலை, அருணையை தியானிப்பவர் வாக்வன்மை பெற்று ஸ்ருங்கார ரசத்தோடு அழகான கவிதை படைக்கும் திறமை பெறுகிறார் என்று 16வது ஸ்லோகத்திலும், இதே அனுகிரகத்தை வாக்விலாசங்களை வாக்தேவி சூழ இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் அருள்கிறாள் என்று 17வது ஸ்லோகத்திலும் அறிந்தோம். இங்கு அதே அழகு மிகுந்த சிவப்பு மேனி உடைய அம்பாள் தன் பக்தனிடம் அனைத்து ஸ்திரீகளையும் வசீகரிக்கும் ஆற்றலை அருள்கிறாள். அம்பாளை, இளம் சிவப்பு மேனியலை, அருணையை தியானிப்பவர் வாக்வன்மை பெற்று ஸ்ருங்கார ரசத்தோடு கவிதை படைக்கும் திறமையும் பெறுகிறான் என்று 16வது ஸ்லோகத்திலும், இதே அனுகிரகத்தை வாக்விலாசங்களை வாக்தேவி சூழ இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் அருள் புரிகிறாள் என்று 17வது ஸ்லோகத்திலும் அறிந்தோம். இங்கு அதே அழகு மிகுந்த சிவப்பு மேனி உடைய அம்பாள் தன் பக்தன் அனைத்து ஸ்திரீகளையும் வசீகரிக்கும் ஆற்றல் கிடைக்கப் பெறுகிறான். அவனது கவிதைகள் மட்டுமல்ல, அவனே பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் பெறுகிறான் என்று கூறக்கூடியது இந்த ஸ்லோகம். இனி இந்த ஸ்லோகத்தின் பொருளை அறிவோம். இளம் சிவப்பு நிறத்தின் ஒளி பொருந்திய அம்பாளின் உருவத்தை தியானிப்பவர் அபரிமிதமான சக்தியை அடைகிறார். மேலும் அவர் அனைவரையும் வசீகரிக்கும் சக்தியை பெறுகிறார். இளமையும் கவர்ச்சியும் கொண்ட சரீரத்தை பெறுகிறார். செல்வாக்கு பெற்றவராகிறார். தெய்வீக சக்தியால் அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் திறமையை அடைகிறார். இறுதியில் அவர் ஆன்மீக பாதையை தேடுகிறார். அவளை தியானிப்பவருக்கு தேஜஸ் எனப்படும் அதிர்வுறும் சக்தி கிடைக்கிறது. இது அவளின் சக்தி அவரிடம் இறங்குவதை காட்டுகிறது. இனி ஸ்லோக வரிகளையும் அர்த்தங்களையும் அறிவோம். தனுச்சாயா பிஸ்தே தருண தரணி ஸ்ரீ சரணிபிகி. தாயே, பாலசூரியனுடைய இளம் வெயில் போன்ற தனுச்சாயா, உன்னுடைய தேக காந்தியானது, அதாவது உன் உருவத்தின் பிரகாசமானது, திவம் சர்வா உர்வீம், 3 லோகங்களையும், அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்கிற 3 லோகமும் அருணிம நிமக்னானாம், செஞ்சாந்து குழம்பில் மூழ்கி எடுத்தது போல, அதாவது ஜெகன்மாதாவின் சிவப்பு நிற காந்தியால், பிரகாசத்தால் இந்த 3 லோகமுமே ஒளி பொருந்தி விளங்குவதாக ஸ்மரதியக தியானிப்பனிடத்தில் பவந்தஸ்ய த்ரஸ்யத் வனஹரிண சாலீன நயனா.
திரஸ்யத் வனஹரிண சாலீன நயனா, அதாவது காட்டு மான்கள் போல் மருண்ட அழகிய கண்களை பவந்தஸ்ய உடைய சக ஊர்வஸ்யா வஸ்யா கதி கதின கீர்வாண கணிகா. சக ஊர்வஸ்யா, அதாவது ஊர்வசி போன்ற கதி கதின கீர்வாண கணிகா, எத்தனையோ கீர்வாண கணிகா, அதாவது தேவ ஸ்திரீகள் அப்சரசுகள் வசப்பட்டவர்களாகிறார்கள். அதாவது எத்தனையோ ஊர்வசி போன்ற தேவ ஸ்திரீகள் இந்த பக்தனிடம் வசியப்பட்டு விடுகிறார்கள். ஆக அம்பாளை, இளம் சூரியனை ஒத்த வடிவம் கொண்டவளை மனதில் தியானிப்பவர்கள் 3 லோக ஸ்திரீகளை கூட வசீகரிக்கும் ஆற்றல் பெறுகிறார்கள். அதாவது பிறரை வசியப்படுத்தும் ஆற்றலை அடைகிறார்கள். இந்த அர்த்தம், இது வெளிப்படையான ஒரு அர்த்தம். இதற்கு உள்ளார்ந்த தத்துவார்த்தம் இருக்கிறது. அதாவது இந்த ஸ்லோகம் கூறும் உண்மையான பொருள் என்னவென்றால், இளம் சிவப்பு நிறத்தின் சொரூபமுடைய அம்பாளை ஒருவன் தியானித்து பூஜை செய்து கொண்டு வரும்பொழுது நாளடைவில் தேஜஸ் என்கிற அம்பாளின் அழகின் சக்தி அவனிடம் இறங்குகிறது. பிறகு அவன் அம்பாளின் லாவண்யம் பெற்று பிறர் கண்களுக்கு அம்பாளின் அம்சம் போல் தெரிகிறான். தேவியின் ஸ்வரூபத்தை அடைகிறான். 12வது ஸ்லோகத்தில் ரம்பை, ஊர்வசி போன்ற அப்சர ஸ்திரீகள் அம்பாளின் அழகை காண ஓடி வருகிறார்கள் என்று படித்தோம். ஆலோ சௌக்கியாத் அமரலலனா என்று படித்தோம். இந்த அப்சர ஸ்திரீகள் தேஜஸால், தேக காந்தியால் அம்பாளை போன்று விளங்கி வரும் இந்த உபாசகரிடம் அவர்கள் வசியப்படுகிறார்களாம். அம்பாளின் பாவனை பெற்ற இந்த உபாசகனும் அந்த ஸ்திரீகளை அம்பாளின் ஸ்வரூபமாகவே பாவித்து சேவை செய்கிறான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியமாகும், உள்ளார்ந்த கருத்தாகும். ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमिता मोघबाण सौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकल सौख्यप्रदे श्री त्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः।